Hi guys, how are you? I think everyone is fine. Okay ma. லாஸ்ட் கிளாஸில் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ளஸ் சூப்பர் பொசிஷன் பற்றின விஷயங்களை பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டில் அதனுடைய நேச்சர், ஒரு டூ சார்ஜஸ் இருந்துச்சு அப்படின்னா அதோட நேச்சர் எப்படி இருக்கும்ன்றதை நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸில் என்ன நடக்குது, சரி அதோட மேக்னிடியூட் எந்த லெவலுக்கு இருக்கும் when it is isolated. Okay, when electric field charges is isolated, the distance, that is what, a length of the நம்ம the magnitude னு சொல்லலாம். சரியா, electric charges எப்படி இருக்குன்றதை நம்ம இப்போ பார்க்க போறோம். Okay, plus why electric field lines do not intersect and what is E is equal to 1 by R square என்றதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். Okay, so first இப்போ ஒரு ரூம்ல வந்து I have positive charge. So electric field நம்ம ரொம்ப டெப்தா டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு சார்ஜ் மீன்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு அப்படின்னா இதனுடைய சார்ஜஸ் எப்படி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதனோட சார்ஜஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரேடியலி அவுட்வர்ட், ரேடியலி அவுட்வர்ட். ஓகே, this is the nature of positive charge. ஓகே, இதோட மேக்னிடியூட் ஒரு இந்த சோர்ஸ் உடைய மேக்னிடியூட் எது வரைக்கும் அப்படின்னு இருக்கும் அப்படின்னா இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க. ரேஞ்ச் வந்து இன்ஃபினிட்டி. ஓகே, ஸோ ஐசோலேட் ஆயிருக்கிற ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து தன்னுடைய சார்ஜஸை எப்படி சென்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ரேடியலி அவுட்வர்ட். ஸோ அதோட லென்த் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இட்ஸ் இன்ஃபினிட்டி. ஓகே, now ஆப்போசிட் சார்ஜ் என்னது, நெகட்டிவ் சார்ஜ். we have negative charge here, so it is isolated now. ஸோ இந்த சார்ஜ் உடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது if we take ஒரு பார்ட் ஆஃப் லைன்ஸ் எடுத்துக்கலாம். just consider, okay, it is a radially inward, it's radially inward. so எல்லாமே வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ ரேடியலி இன்வர்டுன்னு சொல்லுவாங்க. சரியா, ஸோ எதுலேருந்து அக்செப்ட் பண்ணும் அப்படின்னா ஃப்ரம் த இன்ஃபினிட்டி. ஸோ இன்ஃபினிட்டியில் இருக்கிற சார்ஜஸை வந்து இது அப்சர்வ் பண்ணும். தட் இஸ் த ஒர்க் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் when it is isolated. ஓகே, ஸோ now this is in a room. இது ஒரு ரூம்ல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது how it will attract means இங்க ஒரு லைன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லைக் திஸ். இதனுடைய அட்ராக்ஷன் எப்படி இருக்கும், we can take like this. okay, we can take like this. இந்த டயக்ராம் கரெக்டா? no, this is what they coming to tell. electric field lines do not intersect. electric field lines என்ன ஆகாது, intersect ஆகாது. so just listen one second. yes, now இந்த ஒரு லைன் இல்லைன்னு எடுத்துக்கோங்க. now it is connecting like this and it is connecting like this and this is connecting like this. attraction, what is happening here? attraction. when the two charge is isolated, if it is a positive அதோட magnitude வந்து infinity,
ஸோ இன்ஃபினிட்டியில் இருந்து அந்த பர்டிகுலர் சார்ஜை அக்செப்ட் பண்ணி அப்சர்வ் பண்ணுற ஒரு ஒர்க் தான் வந்து இன்னொரு ஐசோலேட்டட் ஆகிருக்கிற நெகட்டிவ் சார்ஜுடைய ஒர்க். ஓகே, ஸோ இதை ஒரு ரூமில் வைக்கும்போது இதனுடைய லைன்ஸ் எப்படி கனெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வில் கனெக்ட் லைக் திஸ். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வில் கனெக்ட் லைக் திஸ். சப்போஸ் இப்போ இங்கே என்ன இருக்க போகுது, மேக்ஸிமம் என்ன எக்ஸாம்பிள்ஸ் எடுப்போம். அப்போ வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு அப்படின்னா இங்கே என்ன நடக்கும், ஜஸ்ட் ஹாவ் எ லுக். See, now here also positive charge. Okay, we know that positive charges உடைய magnitude எப்படி இருக்கும் அப்படின்னா radially outward. Okay, so like this it will be. So now we are going to see the answer for this. Why electric field lines do not intersect means it will repel. It will repel like this. Listen. So இப்போ இந்த ரெண்டு சார்ஜஸ் நான் கனெக்ட் பண்ணதுக்கு எடுத்துட்டு போறேன். இது மாதிரி ஆகுமா? No, it will never happen. Okay, what will happen here means இது இந்த வழியா போய்டும், இது இந்த பக்கம் போய்டும். There is no intersect. So இது இடத்துல என்ன ஆயிடும் அப்படின்னா இது உள்ள வர ஆரம்பிச்சிடும், இதுவும் ஆப்போசிட்ல உள்ள போக ஆரம்பிச்சிடும். பிகாஸ் ஆஃப் சேம் சார்ஜஸ் வில் டூ ரிப்பல்ஷன். ஸோ என்ன இருக்கும் அப்படின்னா இட் வில் கோ repulsive. Electric field lines is equal to 1 by r square ன்னு சொல்றாங்க. It is inversely proportional to the magnitude. So electric field உடைய density வந்து inverse, electric field lines உடைய density வந்து inversely proportional to magnitude ன்னு சொல்றாங்க. Means now I have a pen here. Okay, we'll remove the cap. இப்போ பாருங்க, இந்த இடத்துல வந்து நான் ஃபர்ஸ்ட் மெஷர் பண்றேன். ஓகே, சேம் பென், அதே சேம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி இந்த இடத்துல மெஷர் பண்றேன். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ்? when the magnitude is less, electric lines density வந்து அதிகமா இருக்கும். ஓகே, when magnitude is more, electric field lines உடைய density கம்மியா இருக்கும். That is what they coming to tell here. Okay, புரியலனா இன்னொரு டைம் பாருங்க. If you have any doubts, please comment. Okay, thank you very much.